வணக்கம். நான் தான் உங்களோட ஹரோரா. நீங்க பாத்துக்கு இருக்கிறது டேக் அ வேர்ல்டு. சரி வாங்க காய்ஸ், நம்ம ஸ்டோரியை விட்டதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாமா? சாரி காய்ஸ், கொஞ்சம் லேட்டா அப்லோட் பண்றேன். ஒவ்வொரு எபிசோடும் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, எனக்கே தெரியுது, என்ன மன்னிச்சிடுங்க. இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கும் சீக்கிரமா போகணும்னு கொஞ்சம் தோணும். சரி வாங்க, இப்ப நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப எடுத்தோடனே பார்த்தா தயங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அம்மா இல்லம்மா, வேணும் தேடி வந்துருவாமா. அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, என் கை கால்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. ஏம்மா இப்படி வலிக்குது? அம்மா நீ ஏதாவது பண்ணுமா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. அம்மாவும் சொன்னாமா, நீ எங்க போனாலும் உன்னை தேடி நான் வந்துருவேன், நீ என்னோட பொருள், உன்னை யாருக்காண்டியும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவன் சொன்னாமா. அம்மா நீ ஏதாவது பண்ணுமா, எனக்கு பயமா இருக்குமா. அந்த நேரம் பார்த்து யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. தயாங்குக்கு இன்னும் பயம் வந்துருது. அவன் உடனே அவங்க அம்மாவை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு, அம்மா நீ என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா யாரோ கதவை தட்டுறாங்க, அவன் வந்துட்டான் போலம்மா. அம்மா அவன் வந்துட்டான், நீ பாருமா, அவன் வந்துட்டான், என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருவான். அம்மா அம்மா அப்படின்ட்டு அவன் ரொம்ப அழுகுறான். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா அப்படியே வாயில கைய வச்சுட்டு ரொம்ப அழுகுறாங்க. தயங் நான் சொல்றது கேளு தயங், ஒண்ணு இல்ல தயங், நீ ரொம்ப அழுகாத தயங், அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்றாங்க. தயாங்க சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு டோரை ஓபன் பண்ணா அவங்களுக்கு ஒரு கொரியர் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஒரு சிட்டில வந்து வேலை கிடைச்சிருச்சு, நீங்க கிளம்பணும், நாளைக்கு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி அதுல வந்திருக்கு. இத பார்த்துட்டு அவங்க அம்மா உள்ள வராங்க. அம்மா யாருமா வந்துதான், அவன் வந்துட்டானா, என்னை தேடி வந்துட்டானா? இல்ல தயாங்க, இது எனக்கு வேலைக்கு வந்த லெட்டர் தான், நம்ம வேற ஒரு சிட்டிக்கு போறோம், ஆனா அவங்க நாளைக்கு தான் வர சொல்லியிருக்காங்க, நம்ம இன்னைக்கு நைட்டே இங்க இருந்து கிளம்புறோம். அம்மா அம்மா உடனே கிளம்பலாமா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பிளீஸ்மா ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப அழுகுறான். ஒண்ணும் இல்லடா, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா அவ்வளவு தைரியமா தயாங்க அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படியே தயாங்க ஒரு கிட்டத்தட்ட 3 மாசமா யாருமே பாக்குறது இல்ல, எதுவும் சாப்பிடுறது இல்ல, ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறான் அந்த புது இடத்துலயுமே. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. 2 வருஷம் படிப்பையுமே அவன் வீட்டுல இருந்த பக்கலே தான் முடிச்சிருப்பான். இப்ப காலேஜ் போய் சேரும்போது கூட, அம்மா எனக்கு காலேஜ் போய் அங்க படிக்க விருப்பம் இல்லம்மா, பிளீஸ்மா நான் வீட்லயே உன் கூட இருக்கேன், எனக்கு வெளியே போக பிடிக்கலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, அப்பெல்லாம் இருக்கக்கூடாது தயங், நீ வெளியே போய் தான் படிக்கணும், அம்மா தான் சொல்றேல எல்லாமே நல்லதாதான் நடக்கும், நீ போ அப்படிங்கிற மாதிரி காலேஜ்ல கொண்டு போய் விடுறாங்க. நம்ம பையனும் ஆசைப்பட்டபடியே மெடிக்கல் காலேஜ்லயும் சேர்ந்துடான். நல்லா போகுது அவனுக்கு. இன்னைக்குதான் காலேஜ் போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரே பயமாதான் இருக்கு, என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அப்படியே நினைச்சுக்கிட்டு தான் போறான். போயிட்டு பாக்குறான், கிளாஸ் ரூம் எல்லாம் பாக்குறான், அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸா அப்படியே உட்காந்துருக்காங்க. தயங்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளுக்குன்னு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே அப்படின்ட்டு அவன் போய் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துடுறான். உட்காந்துட்டு ஜன்னலை பார்த்த வகையிலே உட்காந்துருக்கான். திடீர்னு பார்த்தா டேட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. இதை பார்த்தோன்னே ஜிமினா அப்படின்ட்டு திரும்புறான். ஜிமினா நீ எப்படி இங்க, நீ என்ன பண்ற இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு உடனே ஜிமினா, ஆமா நீங்க தான் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க, நீங்க டிசி வாங்கினது கூட சொல்லல, ஏன் வீடை காலி பண்ணது கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, நானும் தினமும் வந்து அந்த வீட்டுல ஒண்ணு பாப்பேன் தெரிய மாட்டேன், ஆனா நீ ஒரு தடவை கூட இருந்ததே இல்ல, ஏன் உனக்கு கால் பண்ணணும்னு தெரியாதா, என்னோட போன் நம்பர் தான் உன்கிட்ட இருந்துச்சுல, அதுக்காவது போன் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு, சாரி என்ன மன்னிச்சிரு, நாங்க திடீர்னு வீடு காலி பண்ணோமா, அதுல எல்லாமே நான் மறந்துட்டேன், நான் எம் சாரி, உன்கிட்ட சொல்லாம வந்தது தப்புதான் ஜிமினா, என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி தயங்க சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு ஜிமினா, உன்கிட்ட நான் பேச மாட்டேன் டேட்டே, உன் கூட நான் சண்டை, மோச்சி ஐம் சாரி, நான் வேணா உனக்கு ஃபுட் வாங்கி தரவா, இன்னைக்கு நான் உனக்கு ஃபுட் வாங்கி தரேனே அப்படின்ட்டு தயன் குழந்தை மாதிரி பேசுறான். ஜிமினா பாக்குறான், இவன் என்ன ஒன்னும் மாறவே இல்லை, அப்படியேதான் இருக்கிறான் அப்படின்ட்டு ஜிமினா அப்படியே சிரிச்சுக்கிட்டே தோல் மேல கைய போட்டுட்டு, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், இருந்தாலும் நீ எனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்க, அதனால உன்னை பொழைச்சு போன விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு தயாங்க சிரிப்பு வருது. இவங்க எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்கும் போது பார்த்தா இப்ப கிளாஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. இவங்க அப்படியே நோட் எடுத்து நோட் பண்ணிக்கிருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு புது ஸ்டூடெண்ட் வராங்க. சரி சார் மன்னிச்சிருங்க, நான் கிளாஸ் ரூம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த சாரும், ஏன் ஃபர்ஸ்ட் டேவே இப்படிதான் லேட்டா வருவியா, சீக்கிரமா வரணும்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவனும் ஜிமினாவும் பாக்குறாங்க, தயாங்கும் யாரா அது அப்படிங்கிற மாதிரி. நல்ல வெள்ளை வெள்ளையும் நல்ல முள்ளுன்னு இருக்கு. ஜிமினா பாக்குறான், ஏய் தயாங் செம்மையா இருக்கிறான்ல, பாக்குறதுக்கு பூனைக்குட்டி மாதிரி இருக்கிறான், இன்னைக்கு இப்படி சமைக்கிறலாமா அப்படிங்கிற மாதிரி. ஏண்டா நீ இன்னும் மாறவே இல்லை,
இல்லையா, அந்த ஸ்கூல்ல இப்படிதான் பொண்ணுங்கன்னு சுத்திக்கிட்டு தெரிஞ்ச, இங்க வந்துமா இங்க வந்து பசங்களுக்கு மாறிட்டியா, ஏய் என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேக்குறான். கேட்கவுமே உடனே தயங்க சொல்றேன், காஜு முத்தி போன நாய் மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கும். ஓவரா பேசாத, ஒழுங்கா உட்கார்ற அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிருக்காங்க. அப்படியே யோங்கியும் உள்ள வரான். உள்ள வந்துட்டு உன்னோட நேம் என்ன அப்படிங்கும் போது யோங்கிங்கிறாங்க. ஜிமினா அப்படியே ஆணு பாத்துக்கிறேன். அவனுக்கு முட்டை முட்டை கண்ணு, நல்ல சப்ப மூக்கு, லிப்ஸ் பாத்தியா நல்லா எப்படி இருக்குது, ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது, அவ்வளவு கியூட்டா இருக்கிறான்டா. டேய் அவனே கிட்டக்க வர்ற லெவல்காடு வர்ணிப்ப, டேய் கொஞ்சம் நிமிரடா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணவும் உடனே இவங்கயும் வந்துட்டு நானும் உங்க பக்கத்துல உட்காந்துக்கலாமா, உங்களுக்கு இல்லாத இடமா அப்படின்ட்டு தயாங் நீ கொஞ்சம் தள்ளு அப்படின்ட்டு ஜிமினாவுக்கும் இடம் கொடுக்குறாங்க. ஜிமினா அப்படியே யோங்கிக்கு இடம் கொடுக்கவும் தயாங் சொல்றான், உனக்கே நான் தாண்டா இடம் கொடுத்தேன், நீ அவனுக்கு இடம் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். இதை பார்க்கும்போது ஜிமினா மன்னிச்சிடுறா மச்சான், சாரிடா அப்படிங்கிற மாதிரி, பொழைச்சு போ அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துடுறாங்க. 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே நாட்கள்லாம் கொஞ்சம் கடந்து போது அவங்களுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அடிக்கடி தயாங்கு, ஜிமினா, யோங்கி 3 பேரும் வெளியே போறது, கொஞ்சம் கொஞ்சமா தயாங் அதோட விஷயத்துல இருந்து மறந்து வெளியே வர ஆரம்பிச்சிடறான். ஆனா அப்பப்ப அவனுக்கு அது கெட்ட கனவா வந்தாலும் அதுக்கப்புறம் யோங்கி, ஜிமினா இவங்க எல்லாருமே அதை சரி பண்ணிடுறாங்க. ஆனா ஜிமினாக்கு ஏன் தயாங் அங்க இருந்து போனா அப்படிங்கிற காரணம் தெரியவே இல்லை. இவனு கேட்டு கேட்டு பாப்பா, நீ ஏன் நல்லா இருக்கும் போதே ஒரு மாதிரி அப்செட் ஆகுற, உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். ஆனா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஆபீஸ் ரூம்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லாரும் கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க. ஜிமினா சொல்றேன், ஏண்டா நம்ம ஹெச்ஓடி எதுவும் மண்டைய போட்டுருச்சு அப்படிங்கும். டேய் சும்மா இருடா, அவர் முன்னாடி தாண்டா நின்னுக்கு இருக்காரு அப்படிங்கும். அப்புறம் எதுக்குடா ஆபீஸ் ரூம்ல இருந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் வருது, யாரா இதை கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கிளாஸ் மேம் எல்லாருமே அங்கதான் அசம்பிள் ஆயிருக்காங்க. ஹெச்ஓடி பார்த்தா இவங்க கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க. இந்த வலிக்க மண்டே இங்க இருக்கும் போது அவங்க எல்லாரும் அங்க இருந்து என்னடா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கும். தெரியலையடா, இருடா வெயிட் பண்ணி கேட்டு பார்ப்போம். உடனே ஹெச்ஓடி சொல்றாங்க, இப்ப வர்றது ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நீங்க எல்லாருமே கேட்கணும், சரிங்களா, அமைதியா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பசங்கன்னு உங்க கிளாஸ் மேம் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இருப்பீங்களா அப்படிங்கோ. உடனே ஜிமினா இருப்போம் சார் அப்படின்ட்டு இழுக்கிறா. யார் அது தனியா இழுக்கிறது அப்படிங்கோ. அப்படியே அமைதியாடுறாங்க. தயங்க வாய வச்சுக்கிட்டு சும்மா இருடா, அடி வாங்கி கொடுத்துருவோம் போலே. சாரிடா மச்சான், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், கொஞ்சம் அடக்கடா மச்சான், வெளியே போய் பாத்துக்கலாம் அப்படிங்கும். எல்லாருமே அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல உங்களுக்கு புது பிரின்சிபல் வராங்க, அதாவது இப்ப இருக்கிற பிரின்சிபல் இங்க இருந்து போறாங்க, அவங்களுக்கு பதிலா நியூ பிரின்சிபல் வராங்க, அவங்கதான் இந்த காலேஜோட ஓனர், அவங்க வந்து இவ்வளவு நாள் வேற ஒரு சிட்டில இருந்தாங்க, இப்ப இந்த காலேஜுக்கு வராங்க, அதனால நாளைக்கு அவங்க கண்டிப்பா வருவாங்க, அவங்கள வெல்கம் பண்றதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஆடிட்டோரியத்துல இருக்கணும், அதனால எல்லாருமே ஆடிட்டோரியத்துல அசம்பிள் ஆகுங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே, நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு நியூ பிரின்சிபல் வர போறாங்க, நான் இனிமேல் இந்த காலேஜ்ல இருக்க மாட்டேன், அவர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிற போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா இவ்வளவு நாள் இருந்துட்டு போறாரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த டே அப்படியே போகுது. மறுநாள் அதே மாதிரி இது பண்ணிருக்காங்க. பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிருக்காங்க, நியூ பிரின்சிபல் வந்துட்டாங்க, அவங்க எல்லாருமே வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் போய் வெல்கம் பண்றதுக்காண்டி ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயே இருந்து ரெப் போய் அவங்கள வெல்கம் பண்றாங்க. இதை பார்த்துட்டு ஜிமினா, தயங்க இவங்க எல்லாம் பாக்குறாங்க, நல்ல வேலை நம்ம ரெப்ரசன்டேட்டிவா இல்லாட்டினா நம்ம தான் போயிருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே அப்படியே உட்காந்துக்கிறாங்க. இப்ப பார்த்தா தயாங்க கூப்பிட்டாங்க நியூ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை பார்த்தோன்னா தயாங்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது, எதுக்கு நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு தயாங்கும் அந்த இதுக்கு போறான், நியூ பிரின்சிபல் இருக்கிற அந்த ஆபீஸ் ரூமுக்கு போறான். ஆபீஸ் ரூமுக்கு பார்த்தா டோரு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருட்டா இருக்குது, எல்லா இடமும் பார்த்தா ரொம்ப டார்க்கா இருக்குது. போறான், உள்ள போயிட்டு யாராவது இருக்கீங்களா, பிரின்சிபல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பார்த்தா எந்த சவுண்டுமே கேட்கல. உடனே ஒரு வாய்ஸ் கேக்குது, என்ன தயாங், என்ன அதுக்குள்ளே மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டோன்னு தயாங்க்கு ரொம்ப பயமாயிருது, அப்படியே உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது. ஜேகே நீயா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆமா நான் தான், என் செல்லக்குட்டிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வா எங்க என்கிட்ட வா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் வரமாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு கதவை தடவுறான், அப்படியே தடவுறான். ஓபன் பண்ணிட்டு வெளியே ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி கதவு கிட்டேயும் போற நேரத்துல ஒரு ஹேண்ட் தயாங்க புடிச்சு இழுக்குது. இழுத்து அப்படியே லேப்ல உட்கார வச்சுக்கிறது. தயாங்க அப்பதான் பாக்குறேன், ஃபேஸையே நல்லா பாக்குறேன், அது ஜேக்கு. பார்த்த உடனே ரொம்ப அள்ளு விட்டுருது.
என்னடா இது இவனா நியூ பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி. ஜேகே ப்ளீஸ், நீ ஆல்ரெடி பண்ணதே என்னோட லைஃப்ல நான் இன்னும் அதுல இருந்து எந்திரிச்சு வரவே இல்லை. நீ திருப்பி இப்படி பண்ணாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே ஜேகே அப்படியே தயங்கோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டே சொல்றான், எவ்வளவு தைரியம் இருந்தா அன்னைக்கு என்னை விட்டுட்டு வந்திருப்போம். உன்கிட்ட நான் அவ்வளோ சொன்னேன்ல என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு. உனக்கு யாரு அந்த தைரியத்தை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். தயாங்க் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, நான் சொல்றது கேளு. எனக்கு ஒண்ணு பார்த்தாலே பயமா இருக்குது. நான் விட்டுரு, நான் இங்க இருந்து போயிடுறேன், நான் எங்கேயாவது போயிடுறேன். இனிமேல் உன் கண்ணுலயே நான் படமாட்டேன். ப்ளீஸ் ஜேகே, நான் விட்டுரு, நான் எங்க அம்மாட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அழுகுறான். என்னடா அப்ப பார்த்தப்போ எங்க அம்மா கிட்ட போறேன்னு தான் அழுகுறேன், இப்பவுமே அப்படிதான் அழுவையா அப்படிங்கிற மாதிரி கழுத்து ரொம்ப நெரிக்கிறான். தயங்கனால கொஞ்சம் கூட மூச்சே விட முடியல. தயங்க அப்படியே ரொம்ப இரும்புறதெல்லாம் கஷ்டப்படுறான். உடனே சொன்னேன், இப்படித்தானே நானும் கஷ்டப்பட்டிருப்பேன். உன்னை தேடி தேடி நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன், இப்ப நீயும் அதே கஷ்டத்தை படு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிச்சு நெரிக்கிறான். நெரிச்சுக்கிட்டு இருந்தவன் என்ன நினைச்சானே தெரியல, அப்படியே தயங்க பிரைடல் ஸ்டைல்ல தூக்குறான். தூக்கிட்டு பார்த்தா அந்த ஆபீஸ் ரூம் பக்கத்துலயே இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ஆபீஸ் ரூமுக்குள்ளேயே அந்த ரூம்ல பாக்குறான். பாத்துட்டு இது என்ன ரூம் அப்படிங்கிற மாதிரி தயங்க அப்படியே அந்த இதுலயே பாக்குறான், பெயினோடயே பாக்குறான். பாத்துட்டு ஜேகேவை பாக்குறான். இல்ல ஜேகே, நீ என்ன பண்ண போற, எனக்கு பயமா இருக்கு, என்னை விடு, நான் எங்க வீட்டுக்கு போகணும், தள்ளி போ அப்படிங்கிற மாதிரி அவன் தள்ளுறதுக்காக தான் ட்ரை பண்றான். உடனே ஜேகே சொல்றான், இவ்வளவு நாள் உன்னை பார்க்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அதை விட இப்ப நீ அதிகமா கஷ்டப்பட போற என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னே தயாக்கு ரொம்ப அழுகையா இருக்கு. ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் எங்க அம்மாட்ட போறேன், இனிமேல் நான் இங்க எல்லாம் வரவே மாட்டேன், எனக்கு காலேஜ்ல கூட படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளீஸ் என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஜேகே விடுறதுக்கு தயாராவே இல்லை. அப்படியே கொண்டு போய் பெட்லயே தள்ளுறான். தள்ளிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அரகண்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கிஸ்லயே தெரியுது ஜேகே எந்த அளவுக்கு தயாங்க மிஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது. வேணா ஜேகேக்கு புரியுது, இது லவ் தான், நம்ம அவனை ரொம்ப லவ் பண்றோம், இது ஏன் இவனுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரிதான் அவன் அவ்வளவு இதுல பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப அப்படியே கிஸ் பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா நெக்குக்கு போகுது அந்த கிஸ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெக்ல இருந்து செஸ்டுக்கு வருது. அவனோட சட்டையெல்லாம் அப்படியே கிழிச்சு எறியறான். தயாங்க்கு இன்னும் ரொம்ப பயமாயிருது. அந்த பயத்துல ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறேன். ப்ளீஸ் என்னை விடு, நீ ரொம்ப கெட்டவனா இருக்க, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுறான். ஜேகேக்கு இது ஃபர்ஸ்ட் தடவை நடந்தது மாதிரியே இருக்கவும் அவனுக்கு செம்ம கோவம் வருது. திருப்பி எந்திரிச்சு போஸா ரொம்ப இதுவா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். கொஞ்சம் கொஞ்சமா தயாங்கோட கான்சியஸ் இழக்கிற மாதிரி தெரியுது. இத பார்த்த உடனே ஜேகே அப்படியே கண்ணத்துல சட்டு சட்டுன்னு அடிக்கிறான். அந்த அடியை கூட தயாங்னால பொறுத்துக்க முடியுது போல. ஆனா இவன் பண்ற இந்த விஷயம் மட்டும் தயாங்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அவன் சொல்றான், நீ என்ன அடி, என்ன கொல்லி, என்ன வேணா பண்ண, ஆனா நீ என்கிட்ட இந்த மாதிரி மட்டும் பிளே பண்ணாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்குமே. அவன் இதெல்லாம் கேட்கற மாதிரியே தெரியல. அப்படியே மொத்த ட்ரெஸ்ஸையுமே கழட்டிடுறான். இப்ப ரெண்டு பேருமே நேக்கடா தான் இருக்காங்க. அப்படியே அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் ஆகுது. அவனோட செஸ்ட், லிப்பு எல்லாத்தையுமே அப்படியே புடிச்சு பைட் பண்ணி இழுக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிஸ் ஸ்டொமக்குக்கு வருது. இப்படியே பாக்குறான், இதே மாதிரி தானே போன தடவை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கும் போதே பார்த்தா ஜேகே இன்சர்ட் பண்ணிடுறான். அது ரொம்ப பெயினா இருக்கு. தயங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறான். எனக்கு ரொம்ப வலிக்குது, நீ இப்பெல்லாம் பண்ணாத, நீ போன தடவை பண்ணதே எனக்கு இன்னும் பெயினா இருக்கு, ஏன் ஜேகே இப்பெல்லாம் பண்ற, நான் உன்னை விட்டு விலகி தானே வந்து, ப்ளீஸ் என்னை விட்டு போயிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப அழுகுறான். ஜேகேக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடான். ஏன்டா உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, நான் உன்னை லவ் பண்றேன்னு உனக்கு ஏன் தெரியாதா, ஐ லவ் யூ தயாங், ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற, நீ அன்னைக்கு விட்டு போனப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, திருப்பி என்னை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத தயாங், புரிஞ்சுக்க என்னோட லவ் அப்படிங்கும்போது. நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன், நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன், என் லைஃப்ல இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா திரும்ப திரும்ப நீ இப்படியே தானே பண்ற, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ட்டு அவன் ரொம்ப உடஞ்சு போய் உட்காந்து அழுகுறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜேகேக்கு பாவமா இருந்தாலுமே ஜேகேக்கு தயான் கிட்ட இப்படி பிளே பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அவன் அதை ஸ்டாப் பண்ணவே இல்லை, அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்படியோ ஒரு 4 ரவுண்டுக்கு மேல போகுது. அந்த ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு ஜேகே அப்படியே வந்து தயான் பக்கத்திலேயே படுத்திருக்கான். அப்படியே ஹக் பண்ணிட்டு
அப்படியே தயங்க ஹக் பண்ணிக்கிட்டே சொல்றான், நீ அன்னைக்கு என்னை விட்டுட்டு போயிட்ட தெரியுமா? என் லைஃப்ல எல்லாமே என்னை விட்டு போயிருச்சுன்னு நான் நினைச்சேன் தயாங். வேணா நீ அந்த நோட் புக்ல எழுதியிருந்த தெரியுமா? நான் ரொம்ப பெரிய டாக்டர் ஆகணும், எல்லாருமே நல்லா பாத்துக்கணும், என் லைஃப் பார்ட்னரோட நான் இப்பெல்லாம் வாழணும்னு. அதெல்லாம் படிக்கும் போது நான் உன்னோட லைஃப கெடுத்துட்டோன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு உன் கூட என்னோட லைஃப ஸ்டார்ட் பண்ணணும். உன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் தயாங். ஐ லவ் யூ அப்படின்ட்டு சொல்றான். தயங்க அப்படியே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. அவன் அவ்வளவு சைலண்டா இருக்கான். எதுவுமே பேசல. வேணா அவனால இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு கூட தெரியல. அப்படியே அவனுக்கு அழுகுறதுக்கும் கண்ணீரும் வர மாட்டேங்குது. அவன் அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் அங்க இருந்து அப்படியே எதுவுமே பேசாம கிளம்பி போயிடுறான். ஜேகேக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அப்படியே ஒடிஞ்சு போய் உட்காந்து அழுகுறான். ஏன் தயங்க உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியல அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். தயங்க காலேஜுக்கு வர்றதை ஸ்டாப் பண்ணிட்டான். வர்றதே கிடையாது. அவன் கிட்டத்தட்ட காலேஜுக்கு போயோ ஒரு 4 டேஸ்க்கு மேல ஆச்சு. அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் காலேஜுக்கு வரான். ஜேகே பாக்குறான். தயங்க அப்படியே தூரத்திலேயே இருந்து ரசிக்கிறான். அப்படியே அவன் என்னெல்லாம் பண்றானோ அது எல்லாமே தயாங்க்கு பண்ற ஒவ்வொரு விஷயமுமே ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கிட்டக்கு போனா அவன் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தூரமா விலகியே இருக்கான். இப்போ ஒரு நாள் பார்த்தோம்னா ஆபீஸ் ரூம்ல தயங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. தயங்க முன்ன மாதிரி எதுவுமே பயப்படல. அப்படியே எந்திரிச்சு போறான். எந்திரிச்சு போயிட்டு அப்படியே நிக்கிறான். ஜேகே வந்து ஐ எம் சாரி தயங், எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க? உங்களுக்கு என்ன என்ன வேணும்? என்னைய கூட இப்படி திரும்பி இருக்கணுமா? அவங்களுக்கு அதான் ஆசையா? சரி வாங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே புடிச்சு கூப்பிடுறான். ஜேகே வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பாக்குறான். என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி போய் தயாங்கே வாலண்டியா கிஸ் பண்றான். இந்த கிஸ்ஸ பார்க்கும்போது ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜேகே கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. தயாங் நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன சார் பண்றீங்க? நீங்க தானே கேட்பீங்க எப்பவுமே நான் உங்களுக்கு வேணும், என் கூட இப்படிலாம் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு வாங்க அப்படின்ட்டு அவனே கையெடுத்து அங்கன இங்கன வைக்கிறான். இதை பார்த்துட்டு தயாங் நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லை தயாங், ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என்ன சார் எவ்வளவு பெரிய மாஃபியா கிங், நீங்க நினைச்சா எல்லா விஷயத்தையும் சொடக்கு போடுற இதுல பண்ணிருவீங்களா? உங்களுக்கு என்ன என் கூட இப்படித்தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே தயாங் அப்படியே மயங்கி விழுந்துறான். என்னன்னு பார்த்துட்டு ஜேகேக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு தயங்க இப்படி மயங்கி விழுந்தான் அப்படின்ட்டு உடனே டாக்டரை வர சொல்லி பாக்குறான். பார்த்தா தயங் பிரெக்னெண்டா இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இதை பார்த்தோன்னே ஜேகேக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கா இருக்குது. ஒரு பக்கத்து ஹாப்பியா இருக்கு. இவன் கண்ணு முழிச்சானா என்ன பண்ணுவேன்னு வேற தெரியல அப்படின்ட்டு அவனுக்கு பல சிந்தனை அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குறான். பார்த்துட்டு எந்திரிச்சு பாக்குறான். ஜிமினா எல்லாருமே பக்கத்திலே இருக்காங்க. ஜிமினா வந்து சொல்றான், தயாங் நீ பிரெக்னெண்டா இருக்க எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்றான். ஜேகே அப்படியே வியர்ட் ஐஸ்ல பாக்குறான். ஆமா எனக்கு தெரியும் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு. இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பார்க்கலாம். என்னடா சொல்ற? இது உன்னோட லைஃப்லடா, நீ ஏன் எல்லார்கிட்டயுமே இப்படி எரிஞ்சு விழுகிற? என்னோட லைஃப் என் லைஃபே இங்க நாசமா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பார்த்து சொல்றான். பார்த்துட்டு அவன் சொல்றான், பேசாடுக்கு இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடலாமா? இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியுமா அப்படிங்கும். ஜேகே வந்து ரொம்ப கோபமாயிருது. அந்த அபார்ஷன் அந்த வார்த்தையை ஸ்டாப் இட் ஜிமினா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? அபார்ஷன் பண்ண போறியா? அது என்னோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாரும் முன்னாடியும் சொல்றான். இதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறவங்க. என்னடா இவரோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி. யாரு சொன்னா இந்த குழந்தைக்கு இவன் ஒண்ணும் அப்பா கிடையாது அப்படின்ட்டு தயங் சொல்றோம். ஜேகேக்கு இது இன்னும் ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கு. என்ன தயங் சொல்ற? ஒரு அம்மா தான் சொல்லணும் ஒரு குழந்தைக்கு அப்பா யாருன்னு. நான் சொல்றேன் என்னோட குழந்தைக்கு இவன் அப்பா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. என் குழந்தைக்கு அப்பா வேற ஒரு ஆளு, இந்த குழந்தைக்கு இவனுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். ஜேகே வந்து அப்படியே பாக்குறான், ஏன் இவன் இப்பெல்லாம் பேசுறான் அப்படின்ட்டு அவன் அதோட வீட்டுக்கு போயிடான். ஜேகேவும் பின்னாடியே போறான். வீட்டு டோரை தட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா தயங்க ஓபன் பண்ற மாதிரி இல்ல. அந்த நேரம் பார்த்தா அவங்க அம்மாவும் ஒர்க் முடிஞ்சு வந்துடுறாங்க. வந்துட்டு ஜேகேவை பாக்குறாங்க. யாருப்பா தம்பி நீ என்ன பண்ணிக்கிருக்க? நான் தயங்கோட காலேஜ்ல பிரின்சிபலா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்டி அன்னைக்கு உங்க பையன்கிட்ட அப்படி மிஸ்பிஹேவ் பண்ணதும் நான் தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுமே அது நீதான் அப்படின்ட்டு. நீ ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இவ்ளோ லேட் ஆகி வந்திருக்க, அதான் எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஜேகேக்கு இன்னும் ரொம்ப ஷாக்கா இருக்கு. வேணா நீ அன்னைக்கு என் பையன்கிட்ட சொல்லியிருந்த, நீ எங்க போனாலும் உன்னை தேடி கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீ வந்துட்ட. ஆன்டி அப்ப நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சம்மதமா? இது என்னோட விருப்பம் கிடையாது, என் பையனோட விருப்பம். அவன் உன்னை ஏத்துக்கிட்டானா எனக்கு அதுல சம்மதம் தான்.
ஆன்ட்டி இப்ப அவன் என்னோட குழந்தைய சுமக்கிறான் அப்படிங்க அவங்க அம்மா ரொம்ப ஷாக்ல பாக்குறாங்க. என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. பாத்துட்டு இப்ப என்ன பண்ண போறேங்கிற முடிவை நான் எடுக்க முடியாது, என் பையன் தான் எடுக்கணும். ஆன்ட்டி நான் திரும்பி தயங்க அபியூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என் மேல கோபம் வரலையா? உன் மேல ரொம்ப கோபம் வருது. ஆனா என்ன பண்றது, அதை காட்டுற இடத்துல நாங்களும் இல்ல, அதை வாங்குற இடத்துல நீங்களும் இல்ல. அந்த மாதிரி தானே எங்களோட சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ள போயிடுறாங்க. ஜேகே அப்படியே வெளியவே நிக்கிறான். அப்படியே நைட்டும் ஆகுது. அவன் அப்படியே எதுவுமே சாப்பிடல. தயாங்கிட்ட சாரி நீ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கணும்னே வெளியவே நிக்கிறான். தயங் பாக்குறான், என்னடா இவன் இன்னும் போலையா, இங்கேதான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு அவன் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே போய் பெட்ல படுத்து தூங்கிடுறான். அவங்க அம்மா வராங்க. ஜேகே இப்படியே நிக்கிறத பாத்துட்டு ஜேகே கிட்ட வந்து அவங்க அம்மா பேசுறாங்க. இங்க வா ஜேகே அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு எல்லாமே சொல்றாங்க. இப்ப தயங்கு ரொம்ப கோவத்துல இருக்கான். கண்டிப்பா அவன் உன்னை ஏத்துக்க மாட்டான். வேணா அவனுக்கு பண்ணது நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க, இதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அவன் கோபம் குறையிற வரைக்கும் நீ இங்க இருந்து போ. அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நானே என் பையன் கிட்ட பேசுறேன். வேணா நீ எவ்வளவு பெரிய மாஃபியா அதெல்லாமே விட்டுட்டு தயாங் வேணும்னு சொல்லி இங்க வந்து நிக்கிற பாத்தியா? கண்டிப்பா உன்னோட லவ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல ஆன்ட்டி, தயாங் கண்டிப்பா என் கூட வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் அது வரைக்கும் இங்க இப்படியே நிக்கிறேன். நான் சொல்றத கேளு ஜேகே. நீ போ. ஆன்ட்டி தயாங் கண்டிப்பா என்னை ஏத்துப்பான். நான் அது வரைக்கும் இங்க இருந்து போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே முட்டி போட்டே நிக்கிறான். அவங்க அம்மாவுக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஒரு பெட்ஷீட்டை கொண்டு வந்து ஜேகேவோட மேல போட்டு விட்டுட்டு அவனுக்கு குடிக்கிறதுக்கு டீயும் கொஞ்சோண்டு சாப்பாடும் வைக்கிறாங்க. எனக்கு எதுவுமே வேணாம் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றான். தயங்க அப்படியே உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஜேகே இப்படிலாம் வெளியவே நிக்கிறது. உடனே கீழே இறங்கி வரான். உனக்கு சொன்னா புரியாதா? எதுக்கு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற? இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போ ஜேகே. உனக்கு என்ன தயங்க, நான் தானே இப்படி நிக்கிறேன். உனக்கே அதுல என்ன கஷ்டம்? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்ல, அதுல பாக்கும்போது இது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமா இல்ல அப்படிங்க. உடனே தயங்க அழுக வந்துடுது. ஜேகே நீ என்னை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்திருந்தாலும் நீ இப்படி கஷ்டமா இப்படி நிக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ இங்க இருந்து போ. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீல் டவுன் பண்ணி அழ ஆரம்பிச்சிடான். இத ஜேகேவும் தயாங்கோட அம்மாவும் பாக்குறாங்க. ஏன் இவன் இப்படி ரியாக்ட் பண்றான் அப்படின்ட்டு. எனக்கு தெரியல, எனக்கு ஏன் உன்னை பிடிக்குங்கிற காரணம் தெரியல. அதே சமயம் உன் மேல கோபம் இருக்கு. உன்னை பார்க்க கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு தோணுது. ஆனா இந்த குழந்தைக்கு நீ வேணும். அதே மாதிரி எனக்கும் நீ வேணும். ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்றான். ஜேகேக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னடா இவன் கண்டிப்பா நம்மளை ஏத்துக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாக்குறான். நான் உன்னை ஏன் தெரியுமா ஏத்துக்கிட்டேன்? இந்த குழந்தைக்கு நீதான் அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே நீ சொன்ன. அந்த இடத்துல கொஞ்சம் கூட நீ தயங்கலை. இது என்னோட குழந்தை அப்படின்னு சொன்ன பாத்தியா? அப்பவே தெரிஞ்சு நீ என்ன ட்ரூவா லவ் பண்றேன்னு. வேணா எந்த விஷயத்துலயும் நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு அதுலதான் வந்துச்சு ஜேகே. ஐ லவ் யூ. நீ இனிமேல என்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்தாத, என்னை அடிக்காத, என்னை கடிச்சு வைக்காத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இனிமேல் நான் உன்னை கஷ்டமே படுத்த மாட்டேன் தயங். ஐ எம் சாரி. நான் பண்ணதுக்கெல்லாம்